ஸோ மனநலத்தை பராமரித்தல் தான் இன்றைய காலத்தோட முக்கிய துறையாக இருக்குங்க. பலர் ஆராய்ச்சிகள் செய்றாங்க. ஆனா அல் குர்ஆன் வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடியே மனநலத்தை எப்படி பராமரிக்கணும் என்ற டெக்னிக்க நமக்கு சொல்லிக் குடுத்துச்சுன்னு சொல்லலாம். துயரத்திலும் நம்பிக்கை கொள்வது எப்படி? துஆவை கொண்டு எப்படி நம்ம உதவி தேடணும் என்பத பார்க்க போறோம். நபி அய்யூப் அவர்களுடைய வாழ்க்கையில அ நெறைய கஷ்டங்கள் அவங்க பட்டாங்க. ஆனா ஒருபோதும் அவங்க வந்து மக்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல. அல்லாஹ்விடம் தான் எடுத்து சொன்னாங்க அவங்களுடைய கஷ்டங்களை. அல்லாஹ்வை கேள்வி கேட்கல அவங்க. அல்லாஹ்வ குறை சொல்ல. ஏன் இப்படி? ஏன் அப்படி? அதெல்லாம் சொல்லல. அல்லாஹ் எனக்கு வந்து துன்பம் தொட்டுடுச்சு. நீ தான் மிகுந்த கருணையாளன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அழகான பெயரை கொண்டு துவா செஞ்சாங்க. ஸோ மென்டல் ஹெல்த் பிரின்சிபல்ல முதல் பிரின்சிபல் வந்து நம்மளுடைய உள்நிலை. அத நம்ம கட்டுப்பாடா வச்சுக்கணுங்க. அவங்களுக்கு உடல் பாதிப்பு இருந்தது, சொத்து இழப்பு இருந்தது, குடும்பத்தில சோதனை இருந்தது. ஆனால் அவருடைய இதயம் உள்ளம் எப்படி இருந்தது? நிலையாக இருந்தது. ஸோ மனநலம் பராமரித்தல்ல வெளி சூழல்களை விட உள்நிலையை நம்ம எப்படி கட்டுக்குள்ள வச்சுக்கிறோம்ன்றது தான் முக்கியம். வெளிய எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், உள்ள நம்ம கொலாப்ஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருந்ததுன்னா. அவங்க வந்து டெஸ்பேர் ஆகல. இதுதான் 2வது முக்கியமான அடிப்படை. நம்பிக்கையை வந்து அவங்க இழக்கல. மாறாக டிஸ்பிரேஷன் அவங்க கிட்ட இருந்தது. டிஸ்பிரேஷன் என்னன்னா, இஃப்திரார் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வை நோக்கி ஓடுவது. அது இருந்துச்சு. என்ன கஷ்டங்கள் வாழ்க்கையில வந்தாலும் நம்ம நம்பிக்கைய இழக்கக்கூடாதுங்க. பதட்டமான நேரங்களிலும் துஆ, தொழுகை, திக்ருகளை கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். 3வது முக்கிய அடிப்படை வந்து நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து எனக்கு ஏன் இப்படி நடக்குது? இது நியாயமா? அப்படின்லாம் சொல்லல நம்மள மாரி. நீயே கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன்னு சொன்னாங்க. இதுதான் காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் என்று சொல்லுவாங்க. நவீன உளவியல்ல. நெகட்டிவா நம்ம செல்ஃப் டாக் நம்மளுக்குள்ளேயே நம்ம பேசிக் கொண்டிருக்கும்போது டிப்ரஷன் நமக்கு அதிகரிக்கும். சபுரோடு இருந்தார்கள் அவர்கள். அல்லாஹ்விடம் ஒருபோதும் அவங்க நிராசை அடையல. அல்லாஹ்விடம் எதிர்பார்த்தாங்க. நிச்சயமா அல்லாஹ் என்ன வந்து உதவுவான்னு சொல்லி. ஸோ எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் நம்மளுடைய உள்ளம் அல்லாஹ்வோட அட்டாச் ஆயிருக்கணும். நம்மளுடைய நாவு திக்ரோடு அட்டாச் ஆயிருக்கணும். நம்மளுடைய மைண்ட் சிந்தனைகள் எல்லாமே வந்து அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு உதவுவான் என்று. முதலாவது நம்மளுடைய உள்நிலையை நம்ம கவனிக்கணும். சொன்னேன் இல்லைங்களா? இன்டர்னல் ரெகுலேஷன் ரொம்ப முக்கியம். நம்மள நாமளே செக் பண்ணிக்கணும். என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு? நான் அல்லாஹ்வை நினைக்கிறேனா தினமும் அதிகமா? அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 5 நிமிடம் சும்மா உட்கார்ந்து திக்ர் செய்யணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று. நிராசை அடையக்கூடாது. அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். மாறாக ஏதாவது ஸ்ட்ரெஸ் பிரச்சனை வந்தா உடனே சோசியல் மீடியாவுக்கு பூந்துறக்கூடாது. மாறாக 2 ரக்காயத் தொழணும், துவா செய்யணும். அல்லாஹ்வுடைய எந்த பெயரை கொண்டு துவா செய்யணும் இந்த சூழல்ல என்பது நமக்கு கல்வி வேண்டும். அடுத்தது லாங்குவேஜ் டிசிப்ளின் இருக்கும். செல்ஃப் டாக் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். என்னடா வாழ்க்கை இது! எனக்கு மட்டும் தான் ப்ராப்ளம். இது போல சினிமா டயலாக்லாம் பேசிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. இது ஒரு சோதனை. அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நான் வெற்றி பெறுவோம் என்ற பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய தாட் பேட்டர்ன் வந்து கரெக்ட் ஆகும். அடுத்தது சபுரை அதிகரிக்க வேண்டும். ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சொல்யூஷன் தேடணும். ஆக்ஷனும் எடுக்கணும். பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் நம்முடைய தரஜாவை உயர்த்துவான் நாம பொறுமையாக இருந்தால். திக்ருகளை அதிகப்படுத்தணும். அது நம்ம உள்ளத்துக்கு அமைதியை தரும் இல்லைங்களா? அல்லாஹ்வுடைய நினைவு கொண்டு தான் உள்ளங்கள் அமைதி பெறும். ஆங்ஸைட்டி குறையும் அவருக்கு. அடுத்தது ஹோப் சிஸ்டம் நம்ம பில்ட் பண்ணணும். நம்பிக்கை வைக்கணும் அல்லாஹ் மீது. அல்லாஹ் நிச்சயமா எனக்கு உதவான் என்று. அல்லாஹ் ரஹீம் என்ற பெயரை கொண்டு நம்ம துவா செய்யணும். அப்பதான் நமக்கு ரிலீஃப் வரும். அடுத்து 7வது ட்ரிகர் மேனேஜ்மென்ட்ங்க. நம்மள எது எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்றதோ, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அது கெட்ட நண்பர்களா இருக்கலாம் நம்மள சுத்தி. தேவையில்லாத ஸ்க்ரோலிங் பண்ணிட்டே இருக்கிறது, சோசியல் மீடியால இதுவா கூட இருக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம லிமிட் பண்ணணும். எது எல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுதோ, அந்த எல்லா விஷயங்களையும் நம்ம லிமிட் பண்ண கத்துக்கணும். அது 9வது முக்கிய விஷயம் வந்து ஐசோலேஷன அவாய்ட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல நண்பர்கள் கூட நல்ல நண்பர்கள் சர்க்கிள் நமக்கு இருக்கணும். மஸ்ஜிதோட கனெக்ஷன் இருக்கணும். ஏன்னா தனிமை வந்து எப்பவுமே வந்து டிப்ரஷனே அதிகப்படுத்தி விட்டுரும். நமக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன மேட்ச் பண்ணி அதற்கு ஏற்ற அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நாம் துவா செய்ய வேண்டும். ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோமா, யா ரஹீம் என்று கேட்கலாம். கன்ஃப்யூஷன்ல இருக்கிறோமா, யா ஹக்கீம் என்று கேட்கலாம். பலவீனமாக இருக்கிறோமா, யா கவி என்று கேட்கலாம். 11வது முக்கிய விஷயம் வந்து, இதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய மறுமை பலன்களை பத்தி நம்ம யோசிக்கணும். ஒரு நோய் வந்தா நிச்சயமா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். மறுமையில நம்மளுடைய தரஜாவை உயர்த்துகிறான். அந்தஸ்தை உயர்த்துகிறான். நம்ம ஒரு கவுன்சிலர் கிட்ட கூட உங்க போய் கவுன்சிலிங் எடுத்துக்கொள்ளலாம். தவறு கிடையாது. மார்க்கத்துல அல்லாஹ் அதற்கான காரண காரியங்களை எடுக்க சொல்லி சொல்றான். இது வந்து தவக்குலோடு முரண்படுவது கிடையாது. ஒட்டகத்தை கட்டி வச்சு தவக்குல் வைக்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஸோ நம்மளான காரண காரியங்களை எடுத்துவிட்டு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கணும். அல்லாஹ் நிச்சயமாக எம்மை பாதுகாப்பான் என்று.